நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அவளுக்கு தேவையான முக்கியமான ஒண்ண விலை மதிக்க முடியாத ஒண்ண நான் தட்டி பறிச்சுக்கிட்டேன். என் வீட்டுக்காரன் அவர்தான் அவளோட பிரச்சனை. அவ பண்ற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அது மட்டும்தான். நீ என்ன பிளான் பண்ணி அவனை கல்யாணம் பண்ணியா என்ன? எல்லாரும் சேர்ந்து வலுக்கட்டாம தானே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா அபிராமியோட பார்வையில நான் இப்பவும் இந்த அம்பாட்டில தானே வாழ்ந்துட்டு இருக்கேன். ஜோசியர் சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கலையே. அந்த நிராசை தான் அவளை ஆட்டி படைக்குது. அபிராமி லவ் பண்ணது அருணதான்னு உன்னால உறுதியா சொல்ல முடியுமா? அவ அவனை உண்மையா லவ் பண்ணியிருந்தா அவ எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்கணும், எனக்கு ஜோசியம் மேல எல்லாம் நம்பிக்கை இல்லை, எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம்னு. அப்படி இருக்கும்போது அருண ஒண்ணு அவ காதலிக்கவே இல்லை. எல்லாம் போய். அபிராமி ஒரு சாதாரண பொண்ணு தானே. அப்படி யோசிக்கிறது சாதாரணமான விஷயம்தான். ஒருவேளை அவ கல்யாணம் பண்ணியிருந்தா தான் செத்து போனதுக்கு அப்புறம் அவரு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொரு பொண்ணுக்கு புருஷனா வாழ்றத அவளால யோசிக்க முடியல போல. அந்த நினைவுகளை கூட அவளால சகிச்சுக்க முடியல. நான் சொன்னதுல அர்த்தம் இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் வேற ஒண்ணு யோசிச்சுட்டு இருக்கேம்மா. உன்னோட வாழ்க்கையை நாசமாக்க அபிராமி ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கா. இப்பவும் அருணையும் ஒன்னையும் பிரிச்சு வைக்கிறதுக்காக ஏதோ ஒண்ணு முயற்சி பண்ணிட்டு இருப்பா. அவ மேல எந்தவித கோவமும் இல்லாம இருக்கேன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆசை கனவு எல்லாம் ஒரு நோய் மாதிரி தாம்மா. அதுதான் அபிராமிய பாதிச்சிருக்கு. நோயாளி இல்ல, நோய் தான் நம்மளோட எதிரி. அபிராமி மனசுக்குள்ள இருக்க அந்த வியாதிக்கு கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் வேணும். அவளுக்கு இப்ப என்ன வேணும்னா அவளுக்கான ஒரு வாழ்க்கை. இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைக்கான வழியை காட்டி கொடுத்து அவளை அங்க கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். அபிராமி வரட்டும். அந்த ஆன்ட்டி அங்க இருக்கிறதுனாலதான் நான் உங்களை பார்க்க வரவே இல்லை. அது ஏன்? அவங்க ஏதாவது உங்ககிட்ட சொன்னாங்களா? அவங்க எதுவும் சொல்லல. அந்த பொம்பளை இந்துவோட நியூஸ் ரிப்போர்ட்டர். பார்த்தது பார்க்காததுன்னு எல்லாத்தையும் அவ காதுல கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஒருவேளை நான் அந்த வீட்டுக்கு வந்தா என்னை ஏகப்பட்ட கேள்வி கேட்பாங்க. அவங்க பார்வையில ஒரு சந்தேகம் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. இந்து கிட்ட என்னெல்லாம் சொல்லுவாங்கன்றதே எனக்கு தெரியாது. நாம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்தா யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. சந்தேகப்படுவாங்க. கண்டிப்பா அந்த பொம்பளை சந்தேகப்படுவா. ஏய், இந்து உங்களுக்கு கால் பண்றல என்ன? கால் பண்றதுக்கு அவ என்ன தூரமாவா இருக்கா? இப்படி இருந்தா ரெண்டு பேருக்கான தூரம் இன்னும் அதிகமாகும். நான் இந்துவை ஒன்னும் தப்பா சொல்லல. எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடக்கும்போது யாரா இருந்தாலும் மாறிடுவாங்க. இந்து அந்த லிஸ்ட்ல சேர்க்க வேண்டாம். அவளுடைய வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்களை நிறையவே அவ பார்த்துட்டா. இது வரைக்கும் நடந்த அனுபவங்களை வச்சு அவ இப்போ ஒன்னும் கடந்து போகல. இதுக்கப்புறம் கஷ்டமே இல்லாத வாழ்க்கை தானே. அப்போ நிறையவே மறந்துடுவா. அதான் எல்லாருடைய பழக்கமும். இந்த பாரு, இந்து அப்படிலாம் இல்ல அபிராமி. அது உங்களுக்கு இந்து மேல இருக்க நம்பிக்கையால தான் தோணுது. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லட்டுமா? அந்த ஆன்ட்டி செஞ்சு கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டு நீங்க தனியாவே அந்த வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஆனா இந்து அந்த அம்பாட்டுல அம்மாவோட பாசத்தை ரொம்பவே அனுபவிக்கிறா. என்னைக்கோ தொலைஞ்சு போன அம்மா திரும்ப கிடைச்சிட்டாங்க. அந்த சந்தோஷத்தை அவங்க கிட்ட ஷேர் பண்ணணும், அவங்க மடியில தலை வச்சு படுக்கணும்லாம் ஆசைப்படலாம். அதெல்லாம் இல்லாத நேரத்துல கூட இருக்க புருஷனை ஒதுக்கி வைக்க முடியுமா என்ன? ஒண்ணு அவருக்கு சப்போர்ட்டா இருக்கணும், இல்லனா அந்த ஆளை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்து அவ கூட தங்க வைக்கணும். நானா இருந்தா கண்டிப்பா அதான் பண்ணிருப்பேன். அங்கதான் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. இந்து என்ன வந்து கூப்பிட்டா. அதுக்கப்புறம் இப்போதைக்கு அத்தை வீட்டுக்கு போக கூடாதுன்னு நான் தான் முடிவெடுத்திருக்கேன். அதை நான் சொல்லி புரிய வச்சிட்டேன். ஓகே, ஒத்துக்கிறேன். இந்து உங்க கூட தங்கலாம் இல்லையா?
சித்தி விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 24 மணி நேரமும் அம்மா பொண்ணை கூடவே வச்சுக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அவ அடிக்கடி வரலாம், சாப்பாடு கூட எடுத்துட்டு வந்து தரலாம். சாயங்காலம் வீட்டுக்கு வந்து தூங்கிட்டு காலையில கூட போகலாம் இல்லையா? நீ ராத்திரி புருஷன் கூட தூங்காத, என் கூட வந்து தூங்குன்னு எந்த அம்மாவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா அக்கறை வேணும், பாசம் வேணும். அந்த பாசத்துல உண்மை இருக்கணும். அந்த உண்மை அவகிட்ட இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க எப்பவுமே உங்க பேச்ச மீற மாட்டான்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இந்து அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இது கொஞ்சம் கூட சரியில்லைன்னு தான் நான் சொல்ல வரேன். இவர் மனசுல அவளுக்கு எதிரா ஒரு சின்ன ஓட்டையை உருவாக்கணும் கடவுளே. நான் அந்த ஓட்டைய பெரிய ஓட்டையா மாத்திடுறேன். இவன் உன் வயித்துல 3 மாசமா இருக்கும்போது நீ படி இறங்கும்போது தடிக்கி விழுந்தது உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்படியா? விழலம்மா, விழ பார்த்தா அவ்வளவுதான். அப்போ ஒரு சண்டை நடந்தது பாரு. என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆகும்னு ஒரே அழுகதான். போ, ஆஸ்பத்திரிக்கு நான் தான் கூட்டிட்டு போனேன். பரிசோதனை பண்ணிட்டு குழந்தைக்கு எதுவும் இல்லைன்னு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் சாப்பாடு உன் அம்மா சாப்பிட்டா. அது தெரியுமா உனக்கு? 7 மாசமா இருக்கிற சமயத்துல ஒரு நாள் ராத்திரி திடீர்னு இவ என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ஒரே சத்தம். ராத்திரி இல்லையா, இருந்தாலும் நான் டாக்டரை வர வச்சேன். பரிசோதிச்சுட்டு அவரும் ஒரே டென்ஷன் ஆகி குழந்தைக்கு ஒண்ணு இல்ல, நல்லா இருக்கு, நீங்க கவலைப்படாதீங்கன்னாரு. இவ படுத்தின பாட்டுல நானும் சாமிகள் எல்லாம் வேண்ட ஆரம்பிச்சிட்டேன். அம்மா சொல்ற மாதிரிலாம் எதுவுமே இல்ல இந்து. நான் பயந்தது என்னமோ உண்மைதான். உண்மைய ஒத்துக்கிட்டா. கண்மணி பாத்து விழுந்துராத. நான் விழமாட்டேன். அம்மாடி, நீ ஏதாவது சாப்பிட்டியா? பாட்டியம்மா கொடுத்தாங்க. பாவம், எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இங்க வந்து சேர்ந்திருக்கா. அது தலையெழுத்த பாத்தீங்களா? திருப்பரையாறு சரஸ்வதி அம்மாவை ஞாபகம் இருக்கா? அந்த வெள்ளில மூக்குத்தி போட்டிருப்பாங்களே, அவங்களேதான். மத்தவங்க எல்லாம் வெளியூர்ல இருக்காங்க. இந்த சரஸ்வதியும் சரஸ்வதியோட மகளும் அவளோட மகளும் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. 4 தலைமுறையோட சங்கம்னு சொல்லி பேப்பர்ல எல்லாம் கூட அவங்களோட போட்டோ வந்தது. எனக்கும் தான் அந்த மாதிரி தோணுது. இந்துவோட குழந்தை இப்ப இருந்தா அது போலதானே நடக்கும். நான், பார்வதி, இந்துவும் இந்துவோட மகளும் 4 தலைமுறை. அந்த கடவுள் நினைச்சாருன்னா எல்லாம் நல்லதே நடக்கும். நீ ஒண்ணு கவலைப்படாத. உன்னோட பொண்ணு சீக்கிரம் உன்கிட்ட வந்து சேர்ந்துருவா. நான் சொன்ன மாதிரி 4 தலைமுறை ஆயிடும். அத பார்க்கணுங்கிற கொடுப்பினைய அந்த கடவுள் நிச்சயம் கொடுப்பாரு. இந்துவோட ரவுடி தானே அங்க நின்னுகிட்டு இருக்கா. அட நீங்க தானா? அது என்னம்மா,
என்னை பார்த்தா யாருன்னு உனக்கு தெரியலையா? உண்மையை சொல்லணும்னா நான் கன்ஃபியூஷன் ஆயிட்டேன். உடம்பு அப்படியே ஸ்லிம் ஆகி ரொம்ப அழகாயிட்டீங்களே. அப்படியா? நீ ரொம்ப ரொம்ப குண்டாயி அசிங்கமா இருக்க. உன் தலையிலேயே 2 அடி அடிக்கணும். அது போதுமா உனக்கு? என்ன? என் தலையிலே அடிக்கணும் தானே உன் மனசுல நினைச்ச? ஐயோ, நான் அப்படிலாம் நினைக்கிற டைப்பே இல்ல. அது எனக்கு நல்லா தெரியும். ஆமா, நீங்க எங்க போறீங்க? நான் என் வீட்டுக்கு போறேன். அங்க சின்ன ஃபங்க்ஷன் நடக்குது. அப்படின்னா அருண் மாமா அந்த வீட்டில் தான் இருக்காரு. நைட்டு டிஃபன் செஞ்சு வச்சுட்டு போறேன்னு சொன்னப்ப வேண்டாம் நான் வெளியிலே பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. அப்படின்னா இன்னைக்கு நீங்க திரும்ப வர மாட்டீங்களா? இல்ல, நாளைக்கு மதியம் தான் வருவேன். ஆட்டோ சரிம்மா, நான் கிளம்புறேன். ஆட்டோக்கு உங்களுக்கு பணம் வேணுமா? வேண்டாம், தேங்க்ஸ். அப்படின்னா அந்த வீட்ல அருண் மாமா இன்னைக்கு நைட்டு தனியா தான் இருக்க போறாரு. இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கணும். பொம்பளைங்க மனசுல ஒரு ஆளை பத்தி சின்னதா ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா போதும், வைரஸ் மாதிரி பரவி அவங்க உறவு உடனே கட்டாயிடும். இந்து இப்ப அங்க இல்லாத நேரத்தை நாம யூஸ் பண்ணிக்கணும். இந்த நைட் இந்த அபிராமிக்கு ஜெயிக்கிற முதல் படியா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். சொல்லவி. அப்பா, ஒரு ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போனோன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லையா? ஆமா, இன்னைக்கு தான் அது. எனக்கு ஞாபகம் இல்லையே, யார் அந்த ஃப்ரெண்டு? அபர்ணாவோட பிறந்த நாள் நான் சொல்லியிருந்தேன், நீங்க மறந்துட்டீங்களா? சரி, அதுக்கு நான் என்ன பண்றது? நாங்க போறேன். நைட்டு தான் பார்ட்டி நடக்குது. அப்பா, அப்புறம் நான் இன்னைக்கு அபர்ணா வீட்ல தான் தங்கலான்னு பிளான் பண்ணிருக்கேன். அதிகமா பார்ட்டி முடிஞ்சோன்னு இங்க வந்துரு. உன்னை கூட்டிட்டு வர்றதுக்கு நாங்க வரமா? அதெல்லாம் வேண்டாம்ப்பா. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து டிசைட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு அங்கதான் ஸ்டே பண்ண போறோம். சின்னு, மின்னு, தேவிகா, மாளவிகா எல்லாரும் வராங்க. நாங்க தங்க மாட்டேன்னு சொன்னா கண்டிப்பா அவ என்ன திட்டுவா. ப்ளீஸ் பா. சரி சரி, காலையில வந்துடணும். ஓகே, தேங்க்யூ பா. அபிராமி இப்ப வீட்டுல இல்லாதனால இன்னைக்கு ஒரு பாட்டில வாங்கி ஆகணும். நம்பிட்டாரு. ஏண்டி இந்து, இன்னைக்கு நைட்டை நான் யூஸ் பண்ணி உன்னை பழி வாங்க போறேன்டி. அருண் மாமா, நான் இந்த நேரத்துல வருவேன்னு நீங்க எதிர்பார்க்கவே இல்லைல்ல? அதுதான் அபிராமி. நீ தனியாவா வந்த? மாமா வரல? இல்ல, நான் தனியா தான் வந்தேன். அதுவும் இல்லாம நான் தனியா தானே இருக்கேன். என்ன நானே பெருமையா சொல்லிக்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் ஹோட்டலுக்கு போய் பிரியாணி வாங்கிட்டு வந்தேன். அப்பதான் தோணுச்சு கொஞ்சம் உங்களுக்கும் கொடுக்கலான்னு. உங்களை தவிர வேற யாருக்கு கொடுப்பேன்? அதனாலதான் கொண்டு வந்தேன். ஆண்டி, கொஞ்சம் வெளியில வாங்க ஆண்டி. கூப்பிட வேணாம், அவங்க இங்க இல்ல. எங்க போயிட்டாங்க? அவங்க வீடு வரைக்கும் போயிருக்காங்க. பரவாயில்ல மாமா, நான் பரிமாறுறேன். இப்பவே பரிமாறட்டுமா? நான் ஏற்கனவே சாப்பிட்டேன் அபிராமி. அப்படியா? அப்படின்னா ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாம், நாளைக்கு சாப்பிடுங்க. அப்படின்னா கொடுத்துட்டல, கிளம்பு. எதுக்கு அவசரப்படுறீங்க? நான் காலையில தான் போவேன். காலையிலயா? ஆமா, அப்பா வீட்ல இல்ல அருண் மாமா. யாரோ ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக வெளியில போயிருக்காரு. நாளைக்கு தான் ஒருவன ஃபோன் பண்ணி சொன்னாரு. நைட்டு நான் மட்டும் எப்படி வீட்ல தனியா தூங்குறது? அப்பதான் ஞாபகம் வந்தது இங்கே வந்து தங்கலான்னு. அதான் வண்டி எடுத்துட்டு இங்க வந்துட்டேன். அப்படியே இந்த சாப்பாடை உங்களுக்கும் கொடுக்கலாம் இல்லையா? எப்படி ஐடியா? ஆனா அபிராமி, என்னாச்சு மாமா? அக்கா இங்க இல்லாத சமயத்துல நீ இங்க ராத்திரி தங்குறது. அதனால என்ன? நீங்க தான் இங்க இருக்கீங்க இல்லையா? நான் உங்களை முழுசா நம்புறேன் மாமா. உங்களுக்கு உங்க மேலேயே நம்பிக்கை இல்லையா என்ன? நம்பிக்கையில எந்த பிரச்சனையும் இல்ல. வேற என்ன? கொஞ்சம் அமைதியா இருங்க மாமா. நான் இங்கேயே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன், அவ்வளவுதான்.
நான் காலையில சுபத்ராவை கூட்டிட்டு விஸ்வநாதனை பார்த்துட்டு வந்துடுறேன். அதுக்கு முன்னால கோயிலுக்கும் போகணும். நீ கூட வரியாம்மா? இல்லம்மா, நாளைக்கு ஏகாதசி வருது இல்லையா, நான் அங்க போய்க்கிறேன். அப்புறம் எப்பவும் போல நான் இங்க வந்துட்டு போறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தாம்மா. ஏன்னா உன் கவலை எல்லாம் போயிடுச்சுல்ல. உன் சந்தோஷமான முகத்தை பார்த்தேன்ல, நிம்மதியா இருக்கு. ஆனா நீங்க சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்டா நான் இல்லைன்னு சொல்லுவேன். உனக்கு உன் இந்து கிடைச்சது அந்த கடவுளோட கருணையினாலதான். ஒரு அம்மாவா இருக்கிற நிலையில அவ உன் கூட இருக்கிறது உனக்கு ஒரு பலம்தான். ஆனா இந்து உனக்கு மகள் மட்டும் இல்ல, இன்னொருத்தனோட மனைவியும் தான். குழந்தை எங்கன்னு தெரியாத அவளுக்கு யாராவது கூட இருக்கிறது அவசியம்தான். அம்மா கிடைச்சிட்டா, ஆனா இந்துவுக்கு புருஷன் இல்லாம கஷ்டப்படணுமா? அம்மா, கஷ்டப்படணுமா? யோசிச்சு பாரு. நல்லா யோசிச்சு பதில் தேட வேண்டிய விஷயம் இது. நான் சொன்னதை புரிஞ்சுக்க. கண்மணி, பொம்மையை தூங்க வைக்கிறியா என்ன? பாலும் பிஸ்கட்டும் கொடுத்துட்டியாமா? கொடுக்கலன்னா ராத்திரியில தூக்கம் கலைஞ்சு அழுவா. பொம்மை அமைதியா இருக்குமா இல்ல கதறி அழுமா? ஏம்மா எதுவும் பேசாம இருக்க? ம்? நான் பக்கத்து வீட்ல இருந்தப்போ நீ அடிக்கடி வந்தல்ல. இங்க வந்ததுக்கு அப்புறம் உன்னை பார்க்கவே முடியலையே. என் தங்கத்துக்கு என்னாச்சு? எதுவா இருந்தாலும் சொல்லுமா. அங்க நீங்க ஆனி ஆண்டியா இருந்தீங்கல்ல, இங்க இந்து ஆண்டியா இருக்கீங்க. அதனால என்ன? என் கூட நீ சேர மாட்டியா? நீங்க தானே என்ன பார்க்கவே வர மாட்டேங்கிறீங்க. நான் மறந்து போயிருந்தாலும் நீ என்ன பார்க்க வரலாம்ல. எனக்கு ஆனி ஆண்டியை ரொம்ப பிடிக்கும். இந்த ஆண்டி எனக்கு பிடிக்கல. கண்மணி, நான் ஒரு நாள் இங்க தூங்குறதுனால வானம் ஒன்னும் இடிஞ்சு விழுந்துராது. ஒருவேளை வானமே இடிஞ்சு விழுந்தாலும் நான் அதை தாங்கி பிடிச்சுக்கிறேன். அபி, நான் சொல்றத கேளு. நம்ம ஒரு சமூகத்துல வாழும்போது பல விஷயங்களை நம்ம கவனிக்கணும். என்ன சமூகம்? அதுகிட்ட சொல்லுங்க, ராத்திரி ஆயிடுச்சு போய் தூங்குன்னு சொல்லுங்க. மத்தவங்களோட பிரைவசிக்குள்ள மூக்கு நுழைக்கிற சொசைட்டிய நம்ம கண்டுக்கவே கூடாது. அப்புறமா பேசிக்கலாம். நீ எங்க போற? தூங்குதான். இந்த ரூம்லயா? வேற எங்க தூங்குறது? நான் அப்படியே அந்த சைடுல படுத்துக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், நீ அந்த பக்கம் போ. அருண் மாமா, அது சொல்றது கேளு. நீ இந்த ரூமை விட்டு வெளியே போ. போ. இல்ல, நான் போக மாட்டேன். அப்படின்னா நீ இங்க தூங்க, நான் வெளில போய் படுத்துக்கிறேன். புத்திசாலித்தனத்தை காட்டினதா நினைக்காதீங்க. இன்னைக்கு நான் உங்களை தூங்க விட மாட்டேன் அருண் மாமா. இந்த ரூம்குள்ள நான் உங்களை கண்டிப்பா வர வைப்பேன். இந்த ரூம்குள்ள நீங்க என் கூட கண்டிப்பா இருப்பீங்க. கண்மணி செல்லம், எங்க இருக்க? என்னாச்சுமா? ரசமா, கண்மணி எங்க? என் ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்காமா. அங்கேயே தூங்குறா. அங்க உட்காந்து விளையாடிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நான் போய் பார்க்கும்போது அப்படியே தூங்கிட்டா.
ஏதாவது சாப்பிட்டாலா இல்லையா? கொஞ்சம் பால் குடிச்சாம்மா. நான் அவளுக்கு ஒரு சப்பாத்தி சுட்டு கொடுத்தம்மா. அந்த சப்பாத்தி அவ சாப்பிடவே இல்லை. நீங்க தானே அவளை நல்லபடியா பாத்துக்கணும். நான் இந்துவை கவனிக்கிறதுலே பிஸியா இருக்கேன். என்னால எல்லா வேலையும் கவனிக்க முடியாது இல்லையா? கண்மணியை நீங்க தூக்கிட்டு வந்து ஏ ரூம்ல போடுங்க. தூங்கிட்டு இருக்கும்போது தூக்குனா அவ எந்திரிச்சிருவாம்மா. அவ ஏன் ரூம்ல தூங்கட்டுமா? ரோசம்மா, அட நான் பாத்துக்கிறேம்மா. இந்த நைட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதுக்காக நம்ம என்ன பொய் வேணாலும் சொல்லலாம். நான் இங்க இருக்கேன்னு இந்துக்கு தெரியப்படுத்தணும். அவ ரொம்ப ரொம்ப பாசத்தை காட்டுற அருண் மாமா கூட ராத்திரியில ஒரு பொண்ணு, அதுவும் நான் இருக்கேன்னு தெரிஞ்சா அவ உடைஞ்சு போயிடுவா. இந்த ராத்திரியில குளிரும் பனியும் இருக்கு இல்லையா? ஆனா என்ன பண்றது? ஒரு ஆள் இந்த பக்கம், இன்னொரு ஆள் அந்த பக்கம். சும்மா நியாயம் பேசி டைமை வேஸ்ட் பண்ண தானே முடியும். ஆனா ஆண் கிளி தனியா இல்ல, கூட ஒரு ஆள் இருக்காங்க. நீ வந்தீனா நேர்லயே பார்க்கலாம். தனியா வரணுமா இல்ல எல்லாரையும் கூட்டிட்டு வரணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. சரி, பாய். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.